நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் மே மாதம் 19ஆம் தேதி, விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சுப முகூர்த்தம். யாரை வழிபடலாம்? விஷ்ணு துர்க்கை வழிபாடு செய்து வர சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இன்று யாருக்கெல்லாம் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். தொழில் ரீதியான பொருளாதாரம் மேம்படும். உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும். ரிஷபராசி அன்பர்களே, தம்பதிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். இழுபறியான சில பணிகளை முடிப்பீர்கள். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் மறையும். மிதுன ராசி அன்பர்களே, திட்டமிட்ட பணிகள் தள்ளி போய் முடியும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் சிந்தித்து செயல்படவும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். கடகராசி அன்பர்களே, எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள். தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். அரசியல் விஷயங்களில் ஆதாயம் அடைவீர்கள். சில பிரச்சனைகளுக்கு முடிவு பிறக்கும். வியாபாரத்தில் இழுபறியான பணிகளை முடிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும். வித்தியாசமான உணவுகளை தவிர்க்கவும். மன ஒருமைப்பாட்டு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக செயல்படுவார்கள். வியாபாரம் தொடர்பான இடமாற்ற எண்ணங்கள் பிறக்கும். பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஆதரவு மேம்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். வெளிவட்டத்தில் செல்வாக்கு உயரும். தனுசு ராசி அன்பர்களே, மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கல்வி பணிகளில் ஆர்வம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் பொறுமை வேண்டும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். மகர ராசி அன்பர்களே, எதிலும் படபடப்பு இன்றி செயல்படவும். மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லவும். வியாபாரத்தில் மறைமுகமான சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும். கும்பராசி அன்பர்களே, தன வருவாய் தேவைக்கு இருக்கும். வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்படவும். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் ஏற்படும். மீனராசி அன்பர்களே, மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கருத்துக்களுக்கு மதிப்பு ஏற்படும். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை உண்டாகும்.